देव प्रसन्नं हालेलूया 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 நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் இணைந்து இந்த நேரில் ஆனவர்களுடைய சமூகத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளோடு கடந்து வருகிறோம். அப்பா, உங்கள் பிரசன்னம் ஒவ்வொருடைய வீடுகளில் வெளிப்படட்டும். ஆவிக்குரிய சுதந்திரத்தை உடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக. ஆவின் ஆத்மாவுடைய சரீரத்தில் ஒரு விடுதலை அனுபவிப்பார்களாக. எங்கள் தேசம் முழுமையான தெய்வீக சுதந்திரத்தை அனுபவிக்க செய்யுங்க. தடைகள் மாறட்டும். பிரசன்னம் வெளிப்படும்படியாக செய்கிறோம். கிருபை கொண்டு இருக்கட்டும். இந்த உலக பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உணர்வு இதயத்தை கொடுத்து இணைந்து கொள்ள செய்யுங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே என்கிற பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து பாடி கர்த்தரை துதிக்கலாம். ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. Jesus, thank you, Lord. Jesus, ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை. ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. சொல்லுவா. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. துயாவே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. துயாவே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. ஜீவதாரியே உமக்கு ஆராதனை, ஜீவதனியே உமக்கு ஆராதனை. ஜீவதாரியே உமக்கு ஆராதனை, ஜீவதனியே உமக்கு ஆராதனை. வேறு சம்பு
இயேசுவே ஆராதனை ஆராதனை ஹalleluya ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஆலயம் ஆலயம் ஆராதனை அம்மாவுக்கே ஹalleluya ஆலயம் ஆலயம் ஆராதனை அம்மாவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆலயிலும் ஆலயிலும் ஆராதனை அம்மாவுக்கு இயேசுவே ஆலயிலும் ஆலயிலும் ஆராதனை அம்மாவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஆமென் ராஜா. இந்த ஓய்வு நாளில் இந்த 75வது இந்த சுதந்திர தினத்தன்று என் தேவனை உம்மை ஆராதிக்கும்படியாக என் தகப்பனை ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, இந்த காலை நேரத்தில் என் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சுதந்திர தின விழா அன்று கர்த்தாவே அப்பா விடுதலையோடு உம்மை ஆராதிக்கும்படியாக என் தகப்பனை ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்கள் தேசத்தை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் உங்க நாமம் ஆண்டவரே உயர்த்தப்பட வேண்டும் அப்பா. உங்க நாமம் உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றுக ஆண்டவரே என்ற உணர்வோடு நம் தேசத்தில் எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும், அக்கினி இறங்க வேண்டும். தேசத்தின் ஜனங்களை காக்கும்படியாக நாம் திறப்பிலே நிற்க வேண்டும் என்ற உணர்வோடு உண்மையான ஒரு இருதயத்தோடு தேசத்தை குறித்துள்ள ஒரு பாரத்தோடு இந்த பாடலை நாம் பாடப் போகிறோம். ஹalleluya. இந்தியாவிலே சுனாமி இன்றே கூறுகிறது. இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்தியாவில் சுனாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும், எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும். கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியாக வேண்டும். கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியாக வேண்டும். இந்தியாவில்
பாக்கியவான்களாய் மாற்றும் இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும் அக்கினி இறங்க வேண்டும் அற்புதம் நிகழ வேண்டும் அக்கினி இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும் இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும் தேசத்தின் ஜனங்கள் காக்க இறப்பின் வாயில் நிற்க தேசத்தின் ஜனங்கள் காக்க இறப்பின் வாயில் நிற்க தேவன் தேடும் மனிதர் நம்மில் யாதருமே தேவன் தேடும் மனிதர் நம்மில் யாதருமே இந்தியாவில் இயேசுநாமம் இன்றே கூற வேண்டும் இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும் இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும் இந்தியாவில் இயேசுநாமம் இன்றே கூற வேண்டும் இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும் இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும் தேசத்தின் ஜனங்கள் பரலோகத்தின் பாக்கியசாலிகளாய் மாறுவதற்கு ஆண்டவரே எங்கள் தேசத்தில் உங்கள் அக்கினி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே உங்க அக்கினி ஊற்றப்படட்டும் இந்த நாட்களில் எழுப்புதலுக்காக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் என் தேவனுடைய எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே எழுப்புதலே எங்கள் வாஞ்சியாய் காணப்படுகிறது அப்பா இந்த நாட்களில் எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த ஜெபங்களை என் தேவன் அங்கீகரிப்பீராக எங்கள் தேசத்தில் எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே ஊற்றப்படட்டும் இருக்கிற இடங்களை எல்லாரும் இணைந்து ஆண்டவரே எங்கள் தேசத்தில் எழுப்புதலை நாங்கள் காண வேண்டும் எங்கள் கண்களுடைய எழுப்புதலை நீர் தரக்கூடிய எழுப்புதலின் அக்கினியை பார்க்க வேண்டும் என்று சொல்லுமா எங்கள் தேசம் எழுப்புதலை காணணும் ஆண்டவரே அதுதான் எங்கள் வாஞ்சியா இருக்கிறது என்று சொல்லுமா தேசத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நாம் தேசத்திற்காக திறப்பில் நிற்கும்படியாக இந்த நேரத்தை நாம் ஒப்புக் கொடுப்போமா ஆண்டவரே எங்கள் தேசத்தில் காணப்படுகிற இருளான அனுபவங்கள் மாறட்டும் இந்த இருளின் அனுபவங்கள் மாறட்டும் எங்கள் தேசத்தில் அப்பா காணப்படுகிற இருளான அனுபவங்கள் மாறட்டும் என்று சொல்லுமா உங்க அக்கினி இறங்கட்டும் பரலோகத்தின் அக்கினி இறங்கி தேவையில்லாமல் காணப்படுகிற இருளின் அனுபவங்கள் மாறும்படியாக என் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படவே ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதல் எங்கள் தேசத்தில் பரவணுமே பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதல் எங்கள் தேசத்தில் பரவணுமே ஹல்லேலூயா எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில் பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில் எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா எழுப்புதலே எங்கள் வாஞ்சை
அக்கினியால் என்னை நிரப்பும், அனலாய் கொழுந்து விட்டெறிய. அக்கினியால் என்னை நிரப்பும், எழுப்புதலே எங்கள் வாசி. எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாசி. எழுப்புதல் தாரும் தேவா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேசத்தில் காணப்படுகிறதான அந்தகார இருள் மாற்றப்படும்படியாக, இந்த கொள்ளை நோயின் தாக்கம் மாறும்படியாக இந்தியாவின் எல்லை எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டும். இயேசப்பா, உங்க ரத்தம் பூசப்படட்டும் இருக்கிற இடங்களிலே. ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசம் முழுவதும் எல்லைகள் எங்கிலும் உங்க ரத்தம் பூசப்படட்டும் என்று இருக்கிற இடங்களிலே வலதுகரை தெரிகிறது என்று சொல்லுவீங்களா? ஒரு விஷயம் எல்லாம் ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் உடைய பிள்ளைகள் எல்லாரும் சொல்லட்டும். இன்றே தொழிக்க செய்யுங்க. நம்மெல்லாம் இணைந்து இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்க செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்க செய்யும். எழுப்புதலே எங்கள் வார்த்தை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வார்த்தை, எழுப்புதல் தாரும் தேவா. தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பிலே நிற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை அழிக்காதீங்கப்பா. இயற்கை சீற்றங்களினாலே பாதிப்பு வேண்டாம், கொள்ளை நோயினாலே பாதிப்பு வேண்டாம். உபத்திரவத்தின் நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய அன்பு சகோதர சகோதரிகளே, நேசரை பார்த்து ஒரு திசை சொல்லுவோம். ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்ட எங்கள் நிமித்தம் உபத்திரவத்தின் நாட்களை குறைத்துக் கொள்ளுங்கப்பா, குறைத்துக் கொள்ளுங்கப்பா. இணைந்து சொல்லுவோம். ஓ, எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பிலே நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பிலே நிற்கிறோம். தேவகோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவகோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். எழுப்புதலே எங்கள் வார்த்தை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வார்த்தை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் சபைகள் உயிர் வீழ்ச்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். எங்கள் சபைகள் உயிர் வீழ்ச்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். திருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். திருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். எழுப்புதலே எங்கள் வார்த்தை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே
சபைகள் உயிர்மீட்சி அடையட்டும் அப்பா. சபைகள் உயிர்மீட்சி அடையட்டும் ஆண்டவர். அப்பா, எழுப்புதலின் அக்கினி சபைகளில் பற்றி எரியட்டும். தேசத்தில் எழுப்புதலின் அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட இணைந்து நாம் பாடப் போகிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம். நாங்கள் பிறப்பிலே இருக்கிறோம். தெய்வ கோபம் மாற வேண்டும். தேசம் இயேசுவை காண வேண்டும். Oh, hallelujah. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம். நாங்கள் தீரத்திலே நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம். நாங்கள் தீரத்திலே நிற்கிறோம். தேவகோபம் மாற வேண்டும். தேசம் இயேசுவை காண வேண்டும். 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 எழுப்புதலே எங்கள் வாஞ்சி. எழுப்புதல் தாருந்தி வா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சி. எழுப்புதல் தாருந்தி வா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சி. எழுப்புதல் தாருந்தி வா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சி. எழுப்புதல் தாருந்தி வா. இந்த தேசத்திலே தேவனுடைய ஆளுகை வெளிப்படணும் அப்பா. எங்கள் முழு இருதயத்தோடு, எங்கள் முழு பலத்தோடு உண்மையில் நாங்கள் அன்பு கூறும்படியாக தகப்பனே எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியாக தெய்வமே எங்களுக்கு உங்க கிருபையினால் நிரப்புகப்பா, நிரப்புக. எங்க தேசத்தில் கர்த்தாவே ஆண்டவரே உங்க இரக்கங்கள் வெளிப்படட்டும் அப்பா. இரக்கங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்க அதிசயமான கிரியைகளை நாங்கள் எடுத்துரைக்கும்படியான கிரியைகளினால் தேவனை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் எங்கள் உன்னதமான தேவன் அப்பா. நீங்கள் மாத்திரம் எங்கள் அடைக்கலமான தேவன் ஆண்டவரே. அப்பா, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அடைக்கலமான தேவன். நெருக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் தஞ்சமாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மாத்திரமே எங்கள் புகலிடம் ஆண்டவரே. நீர் மாத்திரமே எங்கள் புகலிடம். உம்மை நாடி தேடி வருகிற மக்களை நீர் கைவிடுவதே உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக தேவனே தந்த கிருபைகளுக்காக நன்றி. முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாங்க. நேரத்தில் முழு உள்ளத்தோடு நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் அப்பா. உன்னதமானவரே, அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பீர். அதிசயமானவரே,
வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளை புகலிடமே ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளை புகலிடமே நெருக்கடி வேளையில் புகலிடமே நெருக்கடி வேளையில் புகலிடமே உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே இயேசுவே உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் பல வேதனைகளோடு எங்கே சென்றால் எனக்கு கிடைக்கும், இங்கே சென்றால் விடுதலை, யாரிடத்தில் சென்றால் எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு சென்றால் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறீர்களோ என் அன்பு சகோதரனே, உங்களுக்காகத்தானே நேச ரத்தம் சிந்தினார். என் அன்பு சகோதரி, உங்கள் உள்ளத்தின் காயங்களை மாற்றும்படியாகத்தானே அவர் காயப்பட்டார். யாருமே இல்லை, என்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாய் இருக்கிறது என்று எண்ணி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்காகத்தானே நேசர் தன்னும் தெரியாத பாடுகளை சகித்தார், ஏற்றுக்கொண்டார். அந்த நேசரை நாடி தேடி வருவீர்களா? எந்த பின்னணியத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா என்னையும் நேசிப்பீங்களான்னு கேளுங்க. இணைந்து பாடுவோமா? நாடி தேடி வரும் மனிதர்களே தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களே தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதேயும். உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே.
வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. எல்லாம் சொல்லுவோமா? முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. Hallelujah. பிரசன்னம், உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்க தேசத்தை உங்க பிரசன்னம் மூடட்டும் அப்பா. எங்கள் குடும்பங்களை உங்க பிரசன்னம் மூடட்டும். உங்க ஆளுகை வெளிப்படட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆளுகை செய்வீராக. இந்த சபையின் ஜனங்களை தேவன் ஆளுகை செய்வீராக. குடும்பங்களை நீர் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாத பிசாசுடைய சதிக்கிரியைகளுக்கும் அந்தகார கிரியைகளுக்கும் என் தேவன் உமது பிள்ளைகளை விலக்கி பாதுகாப்பீராக. உங்க கர்த்தாவை கிருபைகளினால் மூடுவீராக. உங்க கிருபைகளினால் மூடுவீராக. தெய்வீக பிரசனம் எங்களை ஆட்கொள்கிற உமது பிரசனம் எங்களை மூடட்டும். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய ஆளுகை எங்களை மூடட்டும். எங்கள் தேசத்தை மூடட்டும். எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் இந்த நாளில் ஆளுகை செய்கிறாங்க. எந்த அசம்பாவிதங்களும், எந்த கிரியைகளும், எந்த சத்துவின் கிரியைகளும் இந்த தேசத்தில் செயல்படாதபடி என் தேவமே இந்த தேசத்தை முதல் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. சுதந்திரமாக உம்மை ஆராதிக்கும்படியாக, சுதந்திரமாக ஆண்டவரே உமது ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படியாக, சுதந்திரமாக என் தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கும்படியாக, ஆவிக்குரிய சுதந்திரத்தினால் என் தேவன் எங்களை நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. எல்லா தடைகளும் எங்கள் தேசத்தை விட்டு மாறட்டும். எங்களுக்குள் காணப்படுகிற தடைகள் மாறட்டும். தேவன் இந்த தேசத்தை ஆளுகை செய்ய, எங்க குடும்பங்களை ஆளுகை செய்ய, நேரலை நினைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆளுகை செய்ய நடத்துவீராக. தெய்வமே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பொருட்படுத்த நடத்துவீராக. எதிரியின் கை ஓங்காதபடி தேவனுடைய அற்புத அதிசய கிரியைகள் ஒரு கண்மலை வெடிப்புக்குள் எங்களை பாதுகாக்கிற நேசருக்கு நன்றி ஆண்டவர். நன்றி அப்பா, நன்றி தெய்வமே. தொடர்ந்து ஆளுகை செய்ய ஒரு விசை உயர பெற்ற சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து பெருமையாக்குகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நேரில் இணைந்திருக்கிறதான உங்கள் அனைவருக்கும், பார்க்க போகிறவர்கள், பார்த்தவர்கள், இணையப் போகிறவர்கள் அனைவருக்கும் 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது பிரதமர் அவர்கள் வந்து 85வது சங்கீதத்தை வாசிப்பார்கள். வேதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 85. சங்கீதம் 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரகத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எச்சரை விட்டு திரும்பினீர். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும்
தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிப்பீட்டுக்கு திரும்புவார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று ஊத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து நுழைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். எசப்பா ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் 6:7 பார்க்குமானால், உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். இந்த சங்கீதம் தாவீது ராஜா இது தேசத்தின் தரிசனத்தை கொண்டு இதை எழுதியிருக்கிறார். இது நம்முடைய தேசம் இந்த செழிப்பை காணும்படியாக, நன்மையை காணும்படியாக அவர் தம்முடைய முழு இதயத்தை ஊற்றிக்கொண்டு இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அப்படி இந்த சங்கீதத்தில் நாம் நம்முடைய அவருடைய தேசத்திற்காக கதறுகிறது போல நம்முடைய தேசத்துக்காக இந்த சூழ்நிலை நிமித்தம் நம்முடைய தேசத்திற்காக நாம் எப்படி இருக்கிறோம், என்ன சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்று நாம் பார்த்து கடமைப்பட்டுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த தேசத்திலும் இந்த நேரத்திலும் கூட நாம் சுதந்திர தினத்தை ஒட்டி நாம் இந்த சுதந்திரத்தை அனுபவிக்கத்தக்கதாக இன்று ஆராதனை முடங்கி கிடைக்கிறது. மற்றும் பல காரியங்களில் தேவனை ஆராதிக்க முடியாமல் தேவனோடு என்னென்ன விதத்திலே தடைபட்டு காணப்படுகிறது. அந்த தடையை நாம் நீக்கி இந்த இடத்தில் ஒரு சுதந்திரத்தை பற்றி எழுப்புதலுக்கென்று நாம் பிரயாசப்படுவோமாக. எழுப்புதல் நமக்கு வந்தால் இந்த இடம் தேசம் அசைக்கப்படும். எழுப்புதல் நமக்கு வந்தால் அக்கினி ஜோலையாய் இந்த இடத்தில் ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதை நாம் முன்னறிவித்தவர்களாய் இந்த இடத்தில் நாம் ஜெபங்களை ஏறெடுப்போம். இப்போது கொஞ்ச நேரம் நாம் யுத்தத்திற்காய் நாம் இந்த தேசம் தடைகளை மாறும்படியாக நாம் இதை ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். எசப்பா ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. நீங்க தந்த சங்கீதத்திற்காய் ஸ்தோத்திரமப்பா. எங்கள் தேசம் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படியாக நாங்கள் எழுப்புதலை காணும்படியாக இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கிறோமப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த நேரத்தில் இணைந்திருக்கிறவர்கள் யாவரும் உம்மோடு இயேசப்பா நாங்கள் இணைந்து இந்த தேசத்தின் செழிப்பை குறித்தும் இயேசப்பா இந்த தேசத்தின் விடுதலையை குறித்தும் நாங்கள் முன்னறிவிக்கத்தக்கதாக இயேசப்பா நாங்கள் முன்னிற்கிறோமப்பா. நம்முடைய பால்படி நின்று இயேசப்பா வேண்டுகிறோமப்பா. நீங்க இந்த இடத்தில் கிருபை பாராட்டுங்களே. இந்த இடத்தில் நீங்க அனுகூலமான இயேசப்பா துணையாய் நின்று இந்த சத்துருக்களை அதமண்ணும்படியாக நம்முடைய கிரியை மகத்துவம் இந்த இடத்தில் இறங்கணுமே. ஆவியான தேவன் இந்த இடத்தில் அசைவாடணுமப்பா. நம்முடைய உயிர் மீட்சியின் வயசப்பா வசனங்கள் இயேசப்பா இந்த இடத்தில் முளைக்க செய்யுங்களே. அன்பின் தேவன் இயேசப்பா நாங்கள் எங்கள் இருதயத்தை ஊற்றுகிறோமப்பா. இயேசப்பா இந்த இடத்தில் இயேசப்பா நறுமணங்களாய் மணக்க செய்யத்தக்கதாய் உண்மையில் மகிழ்ந்து இருக்கத்தக்கதாய் உங்களை விரும்பிங்களே. அன்பின் தேவனே எங்களை பொறுப்படுங்கப்பா. இயேசப்பா மேலும் உள்ள மகிழ்களை பொறுப்படுங்க, ஆசீர்வதித்து கொண்டுங்கப்பா. வார்த்தைகளை இயேசப்பா உங்களுடைய நாவிலிருந்து புறப்படத்தக்கதாய் இயேசப்பா ஒவ்வொருவருமே தொடத்தக்கதாய் இயேசப்பா நீங்க பொறுப்பெடுக்கணுமே. ஹல்லேலூயா. விடுதலையை பெற்று எழும்பத்தக்கதாய் உம்முடைய ஜனங்களாய் ரட்சிப்புக்குள் கடந்து வரத்தக்கதாய் ஹல்லேலூயா. காலங்கள் கடைசி அல்லவோப்பா, உம்முடைய வருகை சமீபம் அல்லவோப்பா. நாங்கள் உண்மை இயேசப்பா அறிகிற ஒரு அறிவில இயேசப்பா இன்னும் நாங்கள் ரட்சிப்புக்குள் பிரயாசப்படணுமப்பா. கிரியை பாராட்டுங்கப்பா. அன்பின் தேவனையும் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க, உமக்கே மகிமை வர பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த 75வது சுதந்திர தினத்தன்று நம்முடைய தேசத்தை சற்று திரும்பி பார்ப்போம். 75 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து சுதந்திர இந்தியா என்று சொல்லுகிற அளவுக்கு ஆகிவிட்டது. ஆனால் எத்தனை ஜனங்கள் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள், எத்தனை ஜனங்கள் பாதுகாப்பற்றிருக்கிறார்கள். உயிரையே தன் உயிரை போல் நேசிக்காமல் மிருக குணமுள்ள மனுஷர்களை கொலை செய்கிறவர்கள் எத்தனை. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை தேசம். நம்முடைய தேசத்தில் அடிக்கடி நாம் செய்தியிலே கேட்கிற காரியம் எவ்வளவு வேதனை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. பாவம் தலைவலி தாடுகிறது, கொலைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. வாழ வேண்டிய
சமீபத்தில் கேள்விப்பட்டோம், ஏராளம் கொலைகள். வாழ வேண்டிய வயதில் வாலிபர்கள் மாறி மாறி போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி அடிக்கிறார்கள், குத்துகிறார்கள், மடிந்து விடுகிறார்கள். நம்முடைய தேசத்தின் நிலைமையை பார்த்தீங்களா? நாம் தேசத்திற்காக உத்தரவாதம் பண்ண வைக்கிறோம். நம்முடைய தேசத்திற்கு கர்த்தர் நம்மைத்தான் திறப்பில் இருக்கிறவர்களாய் வைத்திருக்கிறார். தேசத்திற்கு சேமம், தேசத்திற்கு ஆசீர்வாதம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களாகி நம் மூலம் வரப்போகிறது. ஆகையினாலே தான் சாலமோனின் நாட்களிலே ஆண்டவர் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட இச்சனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்களாக, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். உங்கள் கையில், என் கையில் இருக்கிறது தேசத்தின் ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளே, தேசத்தை குறித்த வாரத்தோடு இன்றொரு தீர்மானம் எடுப்போம். அந்த 75வது சுதந்திர தின நல்ல நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். இனி நான் அமைதியாக இருக்க மாட்டேன். தேசத்திற்கு அத்தரப்பு இழப்பேன். இன்றிலிருந்து இந்த வாரம் முழுவதும் பட்டணம் இயேசுக்கு சொந்தமாக வாழ வேண்டும் என்று தரிசனத்தோடு ஜெப நடைபெறும். இந்த வாரம் முழுவதும் தேவ பிள்ளைகள் ஜெபத்தில் இணைந்து கொள்கிறார். மாவட்டத்தை குறித்த தரிசனத்திற்கு செவ்வாயிருந்தார். மாவட்டத்தில் நீளமும் அகலமும் குறித்து ஜெப பிரேயர் ரைட் ஜெபத்தில் இணைந்து கொள்கிறார். உங்களுக்கு எனக்கு தேசத்தின் ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகள், இப்பொழுது தேசத்திற்காக இந்த கொள்ளைகளை தாக்கமாகுங்கள், தேசத்திற்கு பாதுகாப்பு உண்டாகுங்கள். பூமி எதிர்ச்சி, வெள்ளப்பெருக்கு போன்ற பாதிப்புகளினால் தேசம் அழிக்கப்படாதவர்கள் ஆட்சியாளர்கள் ஆசீர்வாதமான தேசத்திற்கு மாறுங்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் வருகை சமீபமாக நேர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை சமீபம் சொல்லும் பொழுதே நான் தேவ பிரசனத்தில் ஆட்கொள்ளப்படுகிறேன். இயேசுவின் வருகை சமீபம். நம்முடைய தேசத்தின் நிலைமையை குறித்து சற்று பாரத்தோடு கண்டுவர இனியுள்ள நாட்களிலாவது எழுப்புதலை குறித்து நான் பாரப்படுவேன். ஒப்புக் கொடுப்பீர்களா? இப்பொழுது நான் தேசத்துக்கு அச்சரிக்க போகிறேன். பிரதர் ரூபன் அவர்கள் வந்து நம்மை ஜெபத்தில் நடத்தி ஜெபிக்க போகிறார்கள். ஒரு நிமிஷம் இணைந்து கொள்வீர்களா? தேசத்தை குறித்த பாரத்தோடு. தேங்க்யூலா, தேங்க்யூலா. எல்லாரும் ஜெபம் இதுவரை இந்த தேசத்துக்கு மனமே தேசத்துக்காக 75வது சுதந்திர தினத்தன்று நேரடிகளோடு கூட இணைந்து தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களாகி நாம் யாவரும் இணைந்து தேசத்துக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் இந்திய தேசத்தை இந்த கரத்தில் தருகிறோம். இந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் தேசத்தை பாதுகாத்த தகப்பன், மட்டுமாய் பாதுகாத்த தகப்பன். ஹல்லேலூயா. மேலும் பாதுகாத்துக் கொள்வீராக அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஹல்லேலூயா இந்திய தேசத்தில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் காணப்படுகிறது தகப்பனே. காணப்படுகிற 28 மாநிலங்களையும் தேவனே உடைய கரத்தில் தருகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 28 மாநிலங்களும் ரட்சிப்படைய வேண்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த 28 மாநிலங்களில் வாழ்கிற முதியவர்கள், ஹல்லேலூயா, இளைஞர்கள், பிள்ளைகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சிறு பிள்ளைகள், பெண்கள் அனைவரும் இயேசுவின் நாமத்தை அறிய கடவுள்கள் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பூமியின் எல்லை எங்கிலும் உடைய நாமம் பரவட்டும் தகப்பனே. சுவிசேஷம் இந்த தேசங்களுக்குள்ளே அறிவிக்கப்படுவதாக தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் இந்தியாவிலே 130 கோடி மக்கள் வாழ்கிறார்கள் என்று ஒரு கணக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த 130 கோடி ஜனங்களும்
ஹalleluya இந்த 75வது சுதந்திர தினத்திலிருந்து ரட்சிப்பை நோக்கி பயணப்படுவார்களாக. ஹalleluya எழுப்புதலை நோக்கி பயணப்படுவார்களாக. தேவன் அப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya குறிப்பாய் நாங்கள் வசிக்கிற ஹalleluya தமிழ்நாடு மாநிலத்தை உடைய கரத்தில் தருகிறோம். என் தேவன் எங்கள் மாநிலத்தை ஹalleluya ஆசீர்வதிப்பீராக. ஹalleluya ஸ்தோத்திரம். எங்கள் மாநிலத்திலே 38 மாவட்டங்கள் காணப்படுகிறது. 38 மாவட்டங்களிலே ஹalleluya 8 கோடியே 50 லட்சம் ஜனங்கள் வசிக்கிறார்கள் என்று ஒரு கணக்கு குறிப்பிடுகிறது. ஹalleluya இந்த 8 கோடி ஜனங்களும் 8 கோடி 50 லட்சம் ஜனங்களும் ஹalleluya எழுப்புதலின் நாட்களிலே ஹalleluya அநேக ஆயிரம் ஜனங்களை தம் பக்கமாய் திருப்பத்தக்கதாக இயேசுவின் நாமத்தை அறிய கடவர்கள். ஹalleluya என் தேவன் அப்படி செய்கிறபடி நான் உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹalleluya ஸ்தோத்திரம். தேசத்தின் சூழ்நிலைகளை என் தேவன் அறிந்திருக்கிறீரே கர்த்தாவே. ஹalleluya இந்த 130 தேசத்தின் 130 கோடி மக்கள் தொகையிலே ஹalleluya ஸ்தோத்திரம் ஒரு கூட்டம் பசியினால் வாடிக்கொண்டு இருக்கிறது என் தேவன் அறிந்திருக்கிறீர் அல்லவோ. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya உம்முடைய உபதேசத்தை தேடி வந்த ஜனங்களை பந்தி பந்தியாக அமர வைத்து ஹalleluya எல்லாருக்கும் பந்தி விசாரிப்பு நடத்தின தகப்பன் தேசத்து ஜனங்களை கர்த்தாவே உம்மை தேடும்படியாக தேடி வந்திருக்கிற ஜனங்களுக்கு ஹalleluya பசி எனப்படும் ஒரு பொல்லாத வியாதியை நீக்கி போடுவீராக தகப்பனே. ஹalleluya ஸ்தோத்திரம். பசியினால் ஒரு கூட்டம் வாடுகிறதை நாங்கள் காண்கிறோம் தகப்பனே. ஹalleluya இந்த தேசத்தில் காணப்படுகிற பஞ்சம் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya ஸ்தோத்திரம். இன்னும் தகப்பனே தாய் தகப்பன்மார்கள் உறவுகளை இழந்து ஹalleluya அநாதைகளை போல அலைந்து திரிகிற சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் என ஏராளமானவர்கள் காணப்படுகிறார்கள். குறிப்பாய் இந்த தேவனே தேசத்திலே கர்த்தாவே ஹalleluya 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 முதியவர்களுடைய எண்ணிக்கை அநாதைகளாக திரிகிற முதியவர்களுடைய எண்ணிக்கை அநேகம் தகப்பனே. இந்த தேசம் சாபம் அடையாதபடி ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே இந்த காலத்தில் இளைஞர்கள் மற்றும் ஹalleluya ஸ்தோத்திரம் நடுத்தர வயதில் உள்ளவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக, புத்தியை கொடுப்பீராக. ஹalleluya முதியோர்களுடைய சாபம் இந்த தேசத்தின் மேல் வந்துராதபடி ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாதுகாத்துக் கொள்வீராக தகப்பனே. ஹalleluya அநாதைகள் இந்த தேசத்தில் இல்லாதபடி ஹalleluya இந்த 75வது சுதந்திரத்தில் முதற்கொண்டு ஹalleluya இனி வரும் காலங்களிலே ஹalleluya ஸ்தோத்திரம் சாபம் இல்லாத தேசமாய் தேவன் மாற்றுவீராக அப்பா, மாற்றுவீராக. இன்னும் கர்த்தாவே மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என் இந்திய தேசம் மிகுந்த பொருளாதார நெருக்கடியில் காணப்படுகிறது. கர்த்தர் அறிந்திருக்கிறீர் அல்லவோ. ஹalleluya ஸ்தோத்திரம். பொருளாதாரத்திலே ஒரு சீரான ஒரு முன்னேற்றத்தை தேசத்துக்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக அப்பா. ஹalleluya நிதி நிலைகளை அறியத்தக்க புத்தியுள்ள நபர்களை, புத்தியுள்ள ஆட்சியாளர்களை என் தேவன் தேசத்தின் மேல் அனுமதிப்பீராக அப்பா. தேசத்தின் மீது அதிகாரிகளாய் ஏற்படுத்துவீராக. ஹalleluya தேசத்தை நல்வழியாய் ஹalleluya ஸ்தோத்திரம் சத்தியத்தின்படியும் நியாயத்தின்படியும் நடத்தி செல்லுகிற ஹalleluya பொருளாதார நிபுணர்கள் என் தேசத்தில் உருவாக கடவுள் கர்த்தாவே. தேவன் அப்படி செய்கிறபடி நான் உனக்கு நன்றி தகப்பனே. ஹalleluya இன்னும் தகப்பனே என் தேசத்தில் ஒரு கூட்டம் ஜனங்கள் நோயினால் வாடி ஹalleluya எங்கு போவதென்று தெரியவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஹalleluya இன்னும் அப்பா ஸ்தோத்திரம் கொள்ளை நோயின் தாக்கங்கள் இப்படியாக கூட்டம் கூட்டமாய் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. ஹalleluya ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டென்றும் ஹalleluya அவர் எங்களுக்காக இரத்தம் சிந்தி இந்த சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து எங்களுக்காக நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறார் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே. இந்த கொள்ளை நோயினால் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அறிந்து கொண்டு ஹalleluya உம்மண்டையிலே மனம் திரும்பி விடுதலையை பெற்றுக் கொண்டு கர்த்தாவே தேசத்தின் எழுப்புதலுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படட்டும் தகப்பனே. எத்தனையோ பேர்களை விடுதலையாக்கின தேவன் ஹalleluya தேசத்தின் நோய்களை குணமாக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஹalleluya நீர் விடுதலை தருகிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. இன்னும் அநேக பேர் திருமணமாகாமல் ஹalleluya ஸ்தோத்திரம் காணப்படுகிறவர்களே என் தேசம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறீரே. அதுபோல கர்த்தாவே என் தேசம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே திருமணமாகாமல் அநேக காரியங்கள் கர்த்தாவே பல்வேறு மூட பழக்க வழக்கங்களினால் திருமணங்களை தள்ளி போடுதல், இன்னும் நோய்கள், இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் கர்த்தாவே ஹalleluya பண வசதிகளின்மை இப்படிப்பட்ட காரியங்கள் மாறி ஹalleluya தேசம் சமாதானமான ஒரு சூழ்நிலைக்குள் புறப்பட்டுட்டு தகப்பனே. இன்னும் அநேக இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் காணப்படுகிறார்கள். இந்த 75வது சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் என் தேசத்தில் இவ்வளவு காரியங்கள் இன்னும் அநேக
அநேக காரியங்கள் காண்கிறதை இருக்கிறதை என் தேவன் அறிந்திருக்கிறேன். ஹalleluya. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா. நீர் வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களை முன்னேற்ற பாதையில் நடத்துவீரானால் அவர்கள் போதை பழக்கத்திலிருந்து மாறி ஹalleluya தங்கள் குடும்பங்களை சீராக்கத்தக்கதான ஒரு ஞானம் உள்ளவர்களாய் மாறுவார்களே. என் தேவன் அவர்களை சுவிசேஷத்துக்கு உட்படுத்தி நடத்துவீராக. கர்த்தர் அப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி ராஜா. தேசத்தில் காணப்படுகிற மூட பழக்க வழக்கங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே, மாறி போகட்டும் அப்பா. ஹalleluya. மூட பழக்க வழக்கங்கள் நிமித்தமாக சிறு பிள்ளைகளை பலியிடுகிறார்கள். ஹalleluya. தீமிதிக்கப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹalleluya. தோப்பிலே பலியிட்டார்கள் என்று கர்த்தாவே உம்முடைய கோபம் தேசத்தின் மேல் இறங்காதபடி ஹalleluya மூட பழக்க வழக்கங்கள் என் தேசத்திலிருந்து முற்றிலும் மாறி போகட்டும் தகப்பனே. ஹalleluya. இந்த தேசத்தின் ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறோம். தேவன் அவர்களை ஹalleluya ஞானத்தினால் நிரப்புவீராகப்பா. ஹalleluya சாமுவேலுக்கு கொடுத்த ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானம் இந்த தேசத்தின் ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கப்படுவதாக. ஹalleluya உன்னதமான ஞானத்தினால் ஹalleluya தேசத்தை வழிநடத்தி உலக நாடுகளோடு கூட போட்டியிடக்கூடிய அளவுக்கு இந்த தேசம் ஞானத்தை அடையட்டும் தகப்பனே. ஹalleluya ஆட்சியாளர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆட்சியாளர்களுக்கு புத்தியை கொடுங்க. ஹalleluya சரி சமமான ஆட்சி நடத்த கர்த்தர் கிருபை கொடுங்க. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya கர்த்தர் அப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி. இந்த தேசத்தின் மீது பட்டயம் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹalleluya பிற நாடுகளின் கோபம் எங்கள் தேசத்தின் மீது வராதபடி எல்லா நாடுகளோடு கூட ஒற்றுமையாய் போக இந்த தேசத்துக்கு ஒரு வழிகாட்டுவீராகப்பா. ஹalleluya இயற்கை சீற்றங்களின் நிமித்தமாக இந்த தேசம் பேரழிவை காண்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஹalleluya ஸ்தோத்திரம். அடிக்கடியா இந்த இயற்கை சீற்றங்கள் வந்து இந்த தேசத்தின் ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தாவே இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. ஹalleluya இயற்கை உமக்கு கட்டுப்பட்டது அல்லவோ, இயற்கையை உண்டாக்குனது நீர் அல்லவோ. ஹalleluya தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya இந்த 75வது சுதந்திரத்தின் முதல் கொண்டு இன்று முதல் கொண்டு ஹalleluya இனி வரும் காலங்களிலே 130 இந்த தேசத்தின் 130 கோடி ஜனங்களும் இந்த தேவன் ஹalleluya உண்டென்று அவரை நோக்கி கர்த்தர் ஒருவர் உண்டு, இயேசு கிறிஸ்து உண்டென்று அவரை தேடி அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பீராகப்பா. எழுப்புதல் இந்த நாட்களிலே கடந்து வரட்டும். இந்த வருஷத்திலே எங்களுக்கு எழுப்புதலை தாருங்கப்பா. ஹalleluya இந்த தேசம் முழுவதும் ரட்சிப்படையட்டும் கர்த்தாவே. நேரடியில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறோம். ஹalleluya பரிபூர்ண சுகத்தோடு கூட பலத்தோடு கூட ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராகப்பா. நேரெடுத்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களையும் தேவனே உம்முடைய பாதத்தில் கொடுக்கிறேன் தகப்பனே. தேவன் அவற்றை நினைத்தருள்வீராக. அடியேனை தாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்லது. ஆமென் ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் தேசத்தில் விஷயத்தை தரும்படியாக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய சிந்தனைகளை திருப்ப போகிறோம். இந்த நாளில் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான தேவனுடைய வார்த்தை தான் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கழிவுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கழிவுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசத்தின் சூழ்நிலை ஆசீர்வாதமாக இருக்கிறதுனாலே நாம் இதை அறிக்கை பண்ணவில்லை, தேவனை விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. தேசத்தின் சூழ்நிலை இன்றைக்கு நேர்கள் பயப்படுகிற நிலைமையில் தான் போய்கொண்டிருக்கிறது. தலைவர்கள் ஆட்சியாளர்கள் கூட பாதிப்பு அதிகமாக பொழுது பொருளாதார சீர்குலைவுகளில் இருந்து வெளியே வர முடியாதபடி என்ன செய்வதென்று அங்கலாய்க்கிற நிலைமை நம்முடைய தேசத்திலே காணப்படுகிறது. ஆட்சியாளர்களும் பயந்து நடுங்குகிறார். அநேக நாட்டின் தலைவர்கள் ஐநா சபையில் ஒன்று கூடி இந்த கொள்ளை நோயிலிருந்து தேசங்களை பாதுகாக்க, உலக நாடுகளை பாதுகாக்க என்ன செய்வது என்று சொல்லி பல திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நமது தேசத்தின் மாநிலங்களின் ஆட்சியாளர்கள், தேசத்தின் ஆட்சியாளர்கள் பல வியூகங்களை வகுத்து இந்த கொள்ளை நோயிலிருந்து தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில், பயப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில்
ஜனத்தை பாதுகாக்க வேண்டுமே, என்ன செய்வதென்று தெரியவில்லையே என்று ஒவ்வொருவரும் தலைவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் சர்வ வல்லவர் இந்த 75வது சுதந்திர தின நல்ல நாளில் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, தேசத்தின் ஜனங்களே, தேசமே பயப்பட வேண்டாம், மகிழ்ந்து கழிவுறுங்கள். யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளும். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்தில் செய்ய போகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நமது தேசத்தை குறித்து, இந்திய தேசத்தை குறித்து அநேக தேவனுடைய ஊழியர்களுக்கு, ஏன் சர்வதேச தீர்க்கதரிசிகளுக்கு கூட இந்திய தேசத்தில் அல்லாத மற்ற தேசங்களிலிருந்து உலக அளவில் தேவனால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியர்களுக்கு கூட ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம், இந்திய தேசம், இந்திய தேசம், இந்திய தேசத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்திய தேசத்தில் கர்த்தர் மாறுதல்களை கட்டளையிட போகிறார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், அதற்குரிய அறிகுறிகள் இல்லையே, அதற்குரிய வாய்ப்புகள் இல்லையே, அதற்குரிய சூழ்நிலைகள் இல்லையே, அதற்குரிய காரியங்கள் இப்பொழுது இல்லையே, பாதிப்பு அதிகமாகிக் கொண்டல்லவா இருக்கிறது என்று நாம் ஒருவேளை எண்ணலாம். ஆனாலும் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இதிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வாய்ப்பே இல்லை என்று எத்தனையோ ஆண்டுகள் எண்ணினார்கள் அல்லவா? ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. அதை போல நம்முடைய தேசத்தின் சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யத்தான் போகிறார். நம்முடைய தேசத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யத்தான் போகிறார். உங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யத்தான் போகிறார். தேசமே பயப்படாமல் மகிழ்ந்து கழிவுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவேறத்தான் போகிறது. நாம் விசுவாசிப்போம், கர்த்தரை விசுவாசிப்போம், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவனை விசுவாசிப்போம். அவன் தேசத்தின் ஜனங்களை பாதுகாக்கிற தேவனை விசுவாசிப்போம். ஜனங்களுக்காக, உலகத்தின் குடிகளுக்காக இரத்தம் சிந்தின இயேசுவை விசுவாசிப்போம். சூழ்நிலையை பார்த்து அல்ல, தேசத்தின் நிலைமையை பார்த்து அல்ல, அவன் தேசத்தில் தற்போது காணப்படுகிற பாதிப்புகளை நினைத்து அல்ல, இயேசுவை மட்டும் விசுவாசிப்போம். அவர் பெரிய காரியங்களை செய்யத்தான் போகிறார். இந்த வேளையில் நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்பதை விசுவாசித்தவர்களாக தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிவுறு, சேனை கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியங்கள் செய்வார் என்கிறதான பாடலை எல்லாரும் வந்து பாடுவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, சேனை கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனை கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு.
களிக்கூறு. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ள கையில் மறைத்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ள கையில் மறைத்தாரே. வளர்க்கத்தாரே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வளர்க்கத்தாரே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. வசந்தமானா மதுரமாகும் கொடியையோனா அகன்றிடும். வசந்தமானா மதுரமாகும் கொடியையோனா அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. மாம்சமான யாவர் மீது உன்னத ஆவியை பொழியுவார். மாம்சமான யாவர் மீது உன்னத ஆவியை பொழியுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழுப்பி சேவையும் செய்திருப்பார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழுப்பி சேவையும் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பார். கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பார். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். என் ஆண்டவர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்ய போகிறார். மாம்சமான யாவர் மேலும் உன்னத ஆவியை பொழித்து ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் அக்கினியை கர்த்தர் ஊற்றப் போகிறார். பெரிய காரியங்களை செய்யத்தான் போகிறார். தேசத்தின் பாதிப்புகள் மாறப்போகிறது. கொள்ளை நோயின் தாக்கம் மாறப்போகிறது. ஜனங்கள் ஆமீன் சந்தோஷமடைய போகிறார்கள். தெய்வீக அனுபவங்களினால் கழிவுறப்பட போகிறார்கள். தெய்வீக தொடுதலை அனுபவிக்கப் போகிறார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தலைவர்களை ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில்
சர்வ வல்லவர் தேசத்தில் ஆசீர்வதிக்கும் கரத்தை நீட்டத்தான் போகிறார். தெய்வ பிள்ளைகளே, இருக்கிற இடத்துல ஒரு விசை எல்லாரும் வலது கரத்தை இதயத்தில் வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். உலக நாடுகள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நம்முடைய தேசம் கர்த்தருக்குள் கைவிடப் போகிறது. உலக நாடுகள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நம்முடைய தேசம் செழிப்படைய போகிறது. உலக நாடுகள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் இந்திய தேசம் பொருளாதாரத்தில் மேன்மையடையத்தான் போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆமென், கர்த்தர் தேசத்தின் நடுவே பெரிய காரியங்களை செய்த ஒரு 3 அனுபவங்களை, ஏராளமான அனுபவங்களை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு 3 அனுபவங்களை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு 3 அனுபவங்கள், எந்தெந்த பகுதிகளில், எந்த தேசத்தின் நடுவில், எந்த பட்டணத்தின் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக எரிகோவின் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் தாண்டி விட்டால் தேவன் வாக்கு பண்ணின கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாய் அருகிலே வந்து விட்டோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே சொன்னதான சில அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அருகிலே வந்து விட்டோம். ஆனால் அதற்கு முன்னதாய் ஒரு எரிகோ இருக்கிறது பாருங்க. அதற்கு முன்னதாக ஒரு தடை இருக்கிறது பாருங்க. அதற்கு முன்னதாக ஒரு எரிகோ இருக்கிறது பாருங்க. அந்த எரிகோ சாபத்தினால பட்டணம் தான். அந்த எரிகோவின் நடுவில் அவருடைய ஜனங்கள் மத்தியில், கவனியுங்கள், இந்த எரிகோவின் நடுவில் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள், சொந்த ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து தடைகளை தகர்த்து போட்டு தாண்டி வர செய்தார். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சில அற்புதங்கள், அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறார். You are going to receive it. உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான சில எரிகோவின் நடுவில், இதாமே உங்கள் வாழ்க்கையில் தடையை வந்திருக்கிற சில எரிகோக்களின் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக அவருடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில், ஆமென், அலங்கம் இடிந்து விழுந்தது. எக்காலங்கள் ஊதப்பட்ட நேரத்தில் ஆசாரியர்கள், ஆமென், தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பணிகளை செய்த நேரத்தில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும். மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. மகா ஆரவாரத்தோடு முழங்க வேண்டுமானால் முழு பலம் வேண்டும். மகா ஆரவாரத்தோடு முழங்க வேண்டுமானால் முழு மனதோடு செய்ய வேண்டும். மகா ஆரவாரத்தோடு முழங்க வேண்டுமானால் முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு செயல்பட வேண்டும். அப்படி என்றால் மாத்திரமே தான் ஆமென் முழு மகா ஆரவாரத்தோடு முழங்க முடியும். ஒருவேளை இந்த நாளிலே தடைகள் தகர்க்கப்படும்படியாய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, தடைகள் உடைக்கப்படும்படியாக காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டியதான முக்கிய காரியம் என்னவென்று சொன்னால், தடைகள் தகர்க்கப்படும்படியாக தேவ ஜனங்கள் ஹல்லேலூயா புரிந்து கொள்ள வேண்டியதான முக்கிய காரியம் என்னவென்று சொன்னால், உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் முழு மனதோடு முழு உள்ளத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. முழு மனதோடு முழு உள்ளத்தோடு நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். சத்தமாய் தேவனை ஆராதிக்க வேண்டும். உற்சாகமாய் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆர்ப்பரித்து தேவனை ஆராதிக்க வேண்டும்.
ஹalleluya. தேவனை ஆராதித்து பழகுங்கள். ஆமென். சோர்ந்து போகாதபடி முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு ஆராதித்து பழகுங்கள். நிச்சயமாக நிச்சயமாக ஆமென் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதான எரிகோவின் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வது உண்மை. எரிகோ சாபத்தீடான பட்டணம் தான். எரிகோ ஆமென் பிரைஸ் தி லார்ட் தேவன் விரும்பாத பட்டணம் தான். எரிகோ ஆமென் தேவ ஜனங்கள் சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிக்க விடாதபடி தடையாய் இருக்கிற பட்டணம் தான். இந்த எரிகோவின் நடுவிலே கர்த்தர் பெரிய காரியங்களை தம்முடைய ஜனத்துக்கென்று செய்தது உண்மையானால் இன்றும் இன்றும் கர்த்தர் இதே எரிகோவை போன்ற அனுபவங்கள் நடுவிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் yes in your life கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த எரிகோவை சுற்றி முதல் 6 நாட்கள் ஒவ்வொரு தடவையும் 7வது நாள் 7 தடவையும் சுற்றி வந்தார்கள். இறுதியில ஆமென் 7வது தடவை சுற்றி முடிகிற நேரத்துல ஆமென் யோசுவா ஜனங்களை பார்த்து ஆமென் கட்டளை போட்ட நேரத்துல ஆசாரியர்கள் எக்காளங்களை ஊதினார்கள். ஜனங்கள் ஒரு மனதோடு ஆர்ப்பரித்தார்கள். மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. ஒரு மனதோடு செயல்படுவோமா? தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள எரிகோக்கள் இடிக்கப்படும்படியாக, குடும்பத்திலே காணப்படுகிற எரிகோக்கள் இடிக்கப்படும்படியாக, எழுப்புதலுக்கு எதிரான எரிகோக்கள் தகர்க்கப்படும்படியாக ஒரு மனதோடு செயல்படுவோமா? எரிகோவின் நடுவில் என் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த வாரத்திலையும் அதை பார்க்க போகிறோம். துரிதமாக அனுபவிக்க போகிறோம். எழுப்புதலுக்கு எதிரான எரிகோக்கள் வீழ்த்தப்பட போகிறது. எரிகோவின் நடுவில் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக பெரிய காரியங்களை செய்தார். ஹalleluya. சாபத்தீடான பட்டணம் தகர்க்கப்பட்டு போனது. சாபத்தீடான பட்டணம் ஒன்றுமில்லாமல் ஆனது. சாபத்தீடான பட்டணம் ஆமென் மறுபடியும் கட்டப்படாமல் போனது. ஆமென் உங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களுக்கு விரோதமான எரிகோக்கள் தகர்க்கப்பட போகிறது. நன்மைகளுக்கு விரோதமான எரிகோக்கள் தகர்க்கப்பட போகிறது. எழுப்புதலுக்கு எதிரான எரிகோக்கள் தகர்க்கப்பட போகிறது. இந்த எரிகோவின் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதை பார்க்க போகிறோம். ஹalleluya. இரண்டாவதாக நினிவேயின் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். முதலாவது எரிகோவின் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். தேசமே பயப்படாது என்ற தலைப்பிலே பேசிக் கொண்டிருக்கிற நான், தேசமே பயப்படாது, தேசமே பயப்படாதே என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிற நான் முதலாவது சொன்னேன் எரிகோவின் நடுவில் பெரிய காரியங்களை செய்தார். இரண்டாவதாக நினிவேயின் நடுவில், நினிவே பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. இன்னும் 40 நாள் உண்டு, அதற்குள்ளாக பட்டணம் அழிக்கப்பட்ட போகும் என்று மிகப்பெரிய எச்சரிப்பை சந்தித்த பட்டணம். ஆண்டவர் யோனாவிடத்தில் சொன்னார், நீ நினிவேக்கு போய் நினிவேக்கு விரோதமாக எச்சரிப்பு கொண்டு பிரசங்கம் பண்ண. அது கொஞ்சம் கடினமாயிடுச்சே. தர்ஷிஷுக்கு போயிடுவோம், ரொம்ப வசதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், கடினமாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு அவர் தர்ஷிஷுக்கு போனார். அங்கேயே ஆண்டவர் விடலை. போகிற வழியில் பெரிய கொந்தளிப்பு. அவன் நிமித்தம் எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாரும் பொருட்கள் நஷ்டப்பட்டு போனது, கடலுக்கே கொந்தளிப்பு. பாருங்க, ஒரு மனுஷனால மற்றவங்களுக்கு பிரச்சனை. அவன் கடைசியில் அவரே சொல்கிறார், என்னை தூக்கி போட்டுங்க, அதோட போட்டுங்க. அவனை தூக்கி போட்டார், கொந்தளிப்பு அவன். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கணுமே. கர்த்தர் தெரிந்து கொண்ட தீர்க்கதரிசி அல்லவா, அவர் மீனுக்கு கட்டளையிட்டார். ஒரு மனுஷன் செய்ய வேண்டியது ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் இருக்கிற நேரத்தில் மீனை வச்சு செய்ய வைப்பார். ஹalleluya. அவர் நினிவேக்கு போக சொன்ன பொழுது அவர் போகலை, மீன் கொண்டு விட வச்சார். ஆமென். நினிவேயின் கரையில் ஆமென் பிரைஸ் தி லார்ட் அந்த மீன் கொண்டு விட்டுச்சு. பாருங்க, இப்பொழுது இந்த யோனா தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணார். இந்த மனிதனுடைய பிரசங்கம் மொத்த பட்டணத்தை அசைத்தது. மொத்த பட்டணத்தை அசைத்தது. இந்த 40 நாள் தான் உண்டு, நினிவே அழிக்கப்பட போகும். இது சொல்லும் பொழுதே எனக்குள்ளே ஒரு தெய்வ பிரசனத்தை உணர்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இயேசுவின் வருகை சமயம்.
நம்முடைய பட்டணத்தில் நாளை என்ன நடக்கும் எனக்கு தெரியல. ராக்கினா ஷாந்தானா தரப்பில் இருக்கிற ஒரு கூட்டமாக எழுதுவதற்கும் எழுப்பு கொடுப்பீர்களா? நம்முடைய பட்டணத்தில் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. அவர் நம்முடைய மாவட்டத்தில், நம்முடைய தேசத்தில் என்ன நடக்கும்னு தெரியல. இயற்கை சீற்றங்களாக, பூமி அதிர்ச்சியாக, கொள்ளை நோய் தாக்கமாக நினைவே அழிக்கப்பட போகிறது என்று சொல்லி எச்சரிப்பு கொடுத்த நேரத்தில் நினைவே பட்டணத்தின் ராஜா அனைத்து ஜனங்களை ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதவர்களுக்கு மனமாறினார். 3ஆம் அதிகாரம் யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. நினிவேயின் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். எப்படின்னா, அழிக்கணும்னு நினைச்சாரு, அழிக்கல. எல்லா ஜனங்களையும் பாதுகாத்தார். நம்முடைய தேசத்தில் கர்த்தர் பாதுகாக்கணும். நான் எரிகோவை வைத்து உங்கள் குடும்பங்களில் தடைகள் மாறணும்னு சொன்னேன். இப்போ நினிவேயை வைத்து நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பட்டணம் பாதுகாக்கப்படும், நம்முடைய மாவட்டம் பாதுகாக்கப்படும். நாம் எல்லாம் இந்த நாட்களில், இந்த வாரத்தில் விசேஷமாக இன்று இருந்து நம்முடைய பட்டணத்திற்காக, நாகர்கோவில் பட்டணத்திற்காக, கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக, பாதுகாப்பிற்காக, எழுப்புதலுக்காக ஜெபிக்க கொடுப்பீர்களா? இயேசு தம்முடைய வருகை குறித்து அநேகருக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அழிவு வரப்போகிறது என்று அநேகருக்கு எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த 2-3 வாரமாய் பாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உடனடியாக எரிகோ முதல் ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று. பல தடைகளால் 2 வாரம் காலம் தாமதித்து விட்டது. தட்டைகளை மீறி செய்வது. இணைந்து கொள்வீர்களா? ஜெபிப்பீர்களா? தேவ பிள்ளைகளே, நினிவேக்கு கர்த்தர் இறங்கினார். நம்முடைய பட்டணத்திற்கு, நம்முடைய மாவட்டத்திற்கு, நம்முடைய தேசத்திற்கு கர்த்தர் இறங்க வேண்டும். நினிவேயின் நடுவில் பெரிய காரியங்களை செய்வது. நீங்கள் குடியிருக்க, நாம் குடியிருக்க, நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய மாவட்டத்தில் பெரிய காரியங்களை செய்வார்கள். 3ஆவதாக யூதாவின் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். 2 நாளாக 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் தேவனுக்கு பயந்து நடந்த ஜனங்கள், யூதாவின் ஜனங்கள், தேவனுக்கு பயந்து நடந்த ராஜா யோசபாத் ராஜா. யோசபாத் ராஜா யூதாவின் ஜனங்களுக்கு எதிராக தேவனுக்கு பிரியமில்லாத தொழுகை செய்கிறது. 3 தேசத்தின் ஜனங்கள், 3 கூட்டத்தார் ஒரே நேரத்தில் எதிர்த்து வராங்க. எரிச்சலின் ஆவி உங்களுக்கு விரோதமாய் வருகிறதா? எரிச்சலின் ஆவி நமக்கு விரோதமாய் வருகிறதா? தேசம் என்ன செய்வதற்கு எண்ணினபோது கர்த்தரை தேடினார். உபவாச நாளை ஆயத்தப்படுத்தினார்கள், ஜெபித்தார்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆராதிக்கிறவர்களை யுத்த நேரத்தில் முன்னரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய ஆரம்பித்த நேரத்தில், பாடி துதி செய்ய துவங்கின நேரத்தில் எதிராளிகள் வெட்டப்பட்டு விழுந்தார்கள். உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற சத்துருவுக்கு எதுவாக இருக்கட்டும். யூதா பாலசிங்கம் எதிராளி வருவான், ஆனாலும் எதிர்த்து முன்னேறி செல்லுகிறதாம் சிங்கத்தின் தன்மை. யூதாவின் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எதிர்த்து 3 கூட்டத்தார் வந்த நேரத்தில் போராடினார்கள், முயற்சி செய்தார்கள். ஆமென். பாடி துதி செய்ய தொடங்கின போது 3 கூட்டத்தார் வெட்டப்பட்டு விழுந்தார். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு விரோதமான கிரியைகள் அழிக்கப்படும். உங்களுக்கு விரோதமான எல்லா பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படும். யூதாவின் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். எழுப்புதலுக்கு எதிரான பொல்லாதத்தில் அழிக்கப்படும். யூதாவின் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாது.
மகிழ்ந்து கழிவு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னார். எரிகோவின் நடுவில் பெரிய காரியங்களை செய்தார். எரிகோவின் நடுவில் பெரிய காரியங்களை செய்தவர். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா எரிகோக்கள் மத்தியில், தட்டைகள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்த அற்புதங்களை செய்வோம். நினிவேயின் நடுவில் பெரிய காரியங்களை செய்தவர் நம்முடைய தேசத்தை, நம்முடைய பட்டணத்தை பாதுகாக்க போகிறார். நம்ம பிரயாசப்பட சும்மா இருக்கக்கூடாது. ராஜாவுடைய 7 ஜனங்களை ரெட்டுடுத்தி சாப்பிட. மூன்றாவதாக யூதாவின் நடுவில் பெரிய காரியங்களை செய்தவர் எதிர்த்து வருகிற எல்லாத்தையும் அழைத்து போட்டு. யூதா பாலசிங்கம் எதிர்த்து போராடுகிற, எதிர்த்து ஓடுகிற சீக்கிரம் பயந்து ஓடுகிற யூதாவின் நடுவில் உங்கள் வாழ்க்கையில் எதிர்த்து வருகிற கிரியை அளித்து கத்த பெரிய காரியங்களை செய்வார். கண்களை வந்து போதுமா? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை செய்யத்தான் வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன தேவனே, எரிகோவின் நடுவில் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகள் நடுவில், எரிகோக்கள் நடுவில், நினிவேயின் நடுவில் எங்கள் பட்டணம், மாவட்டம், தேசத்திற்கு எதிராக எழும்புகிற கொந்தளிப்புகள் மத்தியில் அழிக்கப்படாதபடி பாதுகாக்கும்படி, யூதாவின் நடுவில் எதிர்த்து வருகிற பொல்லாத கிரியைகள் அந்த பெரிய காரியங்களை செய்ய போகிறபடியா ஸ்தோத்திரம். எல்லாரும் இருக்கிற இடத்துல வலது கரத்தை இருதயத்தில் வைத்து, தேவா கதறுகிறோ, தேசத்தின் மேல் மனம் இறங்கு. தேவா கதறுகிறோ, தேசத்தின் மேல் மனம் இறங்கு. எழுப்புதல் என் தேசத்திலே, என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில், என் கண்கள் காண வேண்டும். சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. தேவா கதறுகிறோ, தேசத்தின் மேல் மனம் இறங்கு. தேவா தேசத்தின் மேல் மனம் இறங்கு. சர்வ வல்லவரே, உடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 75வது சுதந்திர தின நாளிலே கர்த்தரோடு பேசி, எரிகோவின் நடுவில், நினிவேயின் நடுவில், யூதாவின் நடுவில் பெரிய காரியங்களை செய்தீரே. அதை எங்களுக்கு வெளிப்பாடுகளாக கொடுத்து, தடைகள் மத்தியில், எங்கள் பட்டணத்தின் மத்தியில் எதிர்க்கிற பொல்லாத கிரியைகள் மத்தியில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து எங்களை விடுவிக்கப் போகிறீர் என்பதை வெளிப்படுத்தினீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் எதிர்த்து வருகிற தடைகள் தகர்க்கப்படுவதால், எரிகோக்கள் இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்படுவதால், எங்கள் பட்டணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எங்கள் மாவட்டத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எங்கள் பட்டண மாவட்டம் எழுப்புதல் அடையட்டும். நினிவேயை பாதுகாத்த தேவனே, எங்கள் குடியிருக்கிற பகுதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பட்டணத்தை, தேசத்தை
மாற்றி தாருங்க ஆண்டவரே. யூதாவை பாதுகாத்த தேவனை, எதிர்த்து வந்த பொல்லாத ஜனங்களை அழித்து யூதாவின் ஜனங்களை பாதுகாத்த தேவனை, எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற பொல்லாத இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஜனங்களை பயமுறுத்துகிற, பலவீனப்படுத்துகிற சர்ப்பத்தின் வல்லமைகள் நாமோடு கிரிகிற இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. உடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எரிகோவின் நடுவில், நினிவேயின் நடுவில், யூதாவின் நடுவில் பெரிய காரியங்களை செய்த தேவன், உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்வில், எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்ய போகிறபடியா சொல்லுங்கள். தேசமே பயப்படாத மகிழ்ந்து கழிவு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற வார்த்தை எங்கள் வாழ்விலே நிறைவேற தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் வழிநடத்துதல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.